காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் கூடவே இல்லாத பற்றின்னு சொல்கிறேன். அவருக்கு சொல்கிறேன், அதுக்கு மேனேஜ்மெண்ட் போர்டு 26 முறை கூடியிருக்கு. வாட்டர் ரெகுலேட்டர் கமிட்டி 68 முறை கூடியிருக்கு. ஆக தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை அதில் நாங்கள் எடுத்து வழக்கமாக சொல்லியிருக்கோம். அடுத்து இன்னொன்று நான் இந்த அவையில் சொல்லணும். மேகதாது கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. முதல்ல கர்நாடகா ஒரு பிளானை டிபிஆர் தயார் பண்ணணும். டிபிஆர் தயார் பண்ணி அது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பண்ணணும். சென்ட்ரல் வாட்டர் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை கொண்டு சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அத்தாரிட்டி கொடுறோம். அவன் எலக்ட்ரிக் அத்தாரிட்டியும் பாஸ் பண்ணான்னா அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பணும். அது அங்கேயும் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரிசர்வ் அத்தாரிட்டிக்கு போகணும். ரிசர்வ் அத்தாரிட்டி ட்ரிபுனலுக்கு போகணும். இவ்வளவு பேர்கள் தாண்டி தான் முழு சம்மதத்தை பெற்று கடைசியில் தமிழ்நாட்டினுடைய முழு சம்மதத்தை பெற்றால்தான் மேகதாதை கட்ட முடியுமே தவிர எந்த கொம்பனாலும் மேகதாதை இப்ப கட்ட முடியாது.